KS ரவிக்குமார் இயக்கத்தில் ரஜினிகாந்த், சிவாஜி கணேசன், சௌந்தர்யா, மணிவண்ணன், செந்தில், ராதா ரவி, ரமேஷ் கண்ணா, நாசர் உள்ளிட்ட பலர் நடித்த படையப்பா திரைப்படம் கடந்த 1999ஆம் ஆண்டு வெளியாகி இண்டஸ்ட்ரி ஹிட் அடித்தது. படையப்பா படத்தின் கிளைமேக்ஸில் வருவது போல கூட்டம் கூட்டமாக ரசிகர்கள் தியேட்டருக்கு சென்று அந்த படத்தை கொண்டாடினர். அதில் வில்லியாக நடித்து மிரட்டிய ரம்யா கிருஷ்ணனுக்கு பல ஆண்டுகள் கழித்து நெல்சன் ரஜினிகாந்தின் மனைவியாக நடிக்கும் வாய்ப்பு ஜெயிலர் படத்தில் வழங்கியிருந்தார். படையப்பா படத்தில் நீலாம்பரியாக நடித்து சூப்பர் ஸ்டாருக்கு செம்ம டஃப் கொடுத்தவர் தான் ரம்யா கிருஷ்ணன். மின்சார கண்ணா பாட்டுக்கு ரம்யா கிருஷ்ணன் ஆடிய நடனத்தை எல்லாம் மற்ற நடிகைகள் ரீக்ரியேட் செய்ய முடியுமா என்பது சந்தேகம்தான். 18 வருஷம் ஒரே அறைக்குள் இருந்துவிட்டு அவர் வெளியே வரும்போது ஹாரர் படத்தை விட பயங்கரமான காட்சியாக இருந்தது. படையப்பா படத்துக்கு பிறகு பாபா படத்திலும் நீலாம்பரியை மீண்டும் கொண்டு வந்து ரசிகர்களுக்கு செம்ம ட்ரீட் கொடுத்திருப்பார்கள். படையப்பா படம் வெளியாகி 26 ஆண்டுகள் ஆன நிலையில் அதை குறிப்பிடும்படி ரம்யா கிருஷ்ணன் வெளியிட்டுள்ள லேட்டஸ்ட் புகைப்படம் ரசிகர்களுக்கு ரெட்ரோ நினைவுகளையும் ஜெயிலர் 2 அப்டேட்டையும் அப்படியே அள்ளி கொடுத்திருக்கிறது. ரஜினிகாந்த் கூலி படத்தின் படப்பிடிப்பு இன்னும் 20 நாள் தான் உள்ளது. அதே வேகத்தில் ஜெயிலர் 2 படத்தின் படப்பிடிப்பையும் தொடங்குகிறார். ரஜினி நடிப்பில் உருவாக்கி வருகிறது ஜெயிலர் 2. முதல் பாகத்தின் பிரம்மாண்ட வெற்றியை தொடர்ந்து பெரும் எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் தற்போது 2ஆம் பாகத்தின் பணிகள் துவங்கி மும்முரமாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்நிலையில் ஜெயிலர் 2 படம் குறித்து நடிகர் ரம்யா கிருஷ்ணன் தனது சமூக வலைதள பக்கத்தில் பகிர்ந்துள்ள பதிவு இணையத்தில் வைரலாகி வருகிறது. கடந்த 2023ஆம் ஆண்டு ரஜினி நடிப்பில் நெல்சன் திலீப் குமார் இயக்கத்தில் வெளியாகி பிரம்மாண்ட வெற்றி பெற்றது ஜெயிலர். மோகன்லால், சிவராஜ்குமார், ஜாக்கி ஷெரப் என பல மொழிகளை சார்ந்த பிரபலங்கள் கேமியோ ரோலில் நடித்திருந்த இப்படத்தில் நாயகன் ரம்யா கிருஷ்ணன், மிர்னா, வசந்த் ரவி, யோகி பாபு உள்ளிட்ட பல மொழிகளை சார்ந்த பிரபலங்கள் இணைந்து நடித்திருந்தனர். உலக அளவில் இப்படம் பாக்ஸ் ஆபீஸில் ரூபாய் 600 கோடிக்கும் மேல் வசூலித்து மிகப்பெரிய சாதனை படைத்தது. ஜெயிலர் பிரம்மாண்ட வெற்றியை தொடர்ந்து தற்போது 2ஆம் பாகத்தின் பணிகள் துவங்கி மும்முரமாக நடந்து கொண்டிருக்கிறது. முதல் கட்ட படப்பிடிப்பு பணிகள் சில வாரங்களுக்கு முன்பாக சென்னை, ராயப்பேட்டை, வலசரவாக்கம் உள்ளிட்ட சில இடங்களில் நடந்தது. ரஜினியின் ஆக்ஷன் காட்சிகளும் யோகி பாபுவின் காமெடி காட்சிகளும் படமாக்கப்பட்டன. இதனையடுத்து பிரேக் விடப்பட்ட நிலையில் தற்போது மீண்டும் படப்பிடிப்பு துவங்கியுள்ளது. இதற்காக நேற்று முன்தினம் கோவை கிளம்பி சென்றார் ரஜினிகாந்த். இந்நிலையில் தற்போது ஜெயிலர் 2 படப்பிடிப்பில் நடிகர் ரம்யா கிருஷ்ணன் இணைந்துள்ளார். இது தொடர்பாக ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கும் புகைப்படத்தை பகிர்ந்து படையப்பா வெளியாகி 26 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளதை குறிப்பிட்டு ஜெயிலர் 2 படப்பிடிப்பில் முதல் நாள் என பதிவிட்டுள்ளார். முதல் பாகத்தில் முத்துவேல் பாண்டியனின் மனைவியாக நடித்திருந்தார் ரம்யா கிருஷ்ணன். இதையடுத்து தற்போது 2ஆம் பாகத்திலும் இணைந்துள்ளார். அதேபோல் ரஜினியின் மருமகளாக நடித்த மிர்னாவும் படப்பிடிப்பில் பங்கேற்றுள்ளார். முதல் பாகத்தின் கிளைமேக்ஸில் ரஜினி தனது மகனை சுட்டுக் கொன்ற நிலையில் 2ஆம் பாகத்தில் தனது மனைவி மருமகளிடம் இது பற்றி சொல்வாரா? அதற்கு அவர்களின் ரியாக்ஷன் என்னவாக இருக்கும் என்பதை 2ஆம் பாகத்தில் பார்க்கலாம். ரஜினி தற்போது கூலி படத்தில் நடித்துக் கொண்டிருக்கிறார். இப்படத்தின் இறுதிக்கட்ட பணிகள் மும்முரமாக நடந்து வருகிறது. லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் தரமான ஆக்ஷன் படைப்பாக உருவாக்கி வரும் இப்படத்தின் மீது எக்கச்சக்கமான எதிர்பார்ப்பு நிலவி வருகிறது. கூலி படம் வரும் ஆகஸ்ட் 14ஆம் தேதி திரையரங்களில் ரிலீஸ் ஆக உள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க. மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க.